ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜிஜி தமிழ் கேமிங். இன்றைக்கி நான் நம்மளோட ஃப்ரெண்டு டிஜிஜிஎக்ஸ் லார்டு கூட தான் விளையாட போகிறோம். அவர் அவரோட பழைய ஐடி செல் பண்ணிட்டாரு. சரி, அவர் கூட தான் நம்ம இன்றைக்கி கேம் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மேட்சாக பேட்டில் ராயல் பண்ணலாம். வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இறங்கலாம். இன்றைக்கி நம்ம தரமாக பண்ண போகிறோம். எல்லாம் அது கூடவே பாருங்கள் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. லூட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்குது. நம்மளுக்கு நினச்ச மாதிரி கண்ணே கிடைக்கல. டீம்மேட் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டான். எனிமி ஓட்டாண்டா ஓட்டே இருக்கான். மாட்டினாடி பம்பா கிட்ட வண்டியா அக்கா வந்துக்கிண்டோ கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சுது. தளபதியை கில்லிச்சுங்க. அவ்வளோதான் டச் கைஸ். ஃபஸ்ட்டு கில்லே கிடச்சிருச்சு. நம்ம இறங்கணுமே. அடுத்து இங்கிட்ட எவனோ வரான் கைஸ். இது எவனோ இருக்கான். என்னமோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. வச்சு வாங்க போய் பார்க்கலாம். எங்கே ஒன்றத்தையுமே காணோம். இந்த இங்கே வரான் பாருங்க. இறங்கிக்கலாம். அப்படி இங்கே தலைவர் வேறு இங்கே வேறு குளோபால் போட்டு நம்மளை லாக் பண்ணிட்டாரு. தலைவரே போய் நம்ம கில் அடிக்க சொல்லிட்டோம். அவர் தான் எடுத்துகிட்டு பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தான் எடுக்கிறாரு. அதான் பாருங்க. சரி, நம்மளும் அடிப்போம். அவ்வளோதான். தலைவர் எடுத்துட்டாரே. சரி, வாங்க நம்ம போய் லூட் டச் அடிப்போம். என்னது இது? நல்ல கண்ணே அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. சரி, இப்போ வாங்க நம்ம போகலாம். அப்போதான் நம்ம ஃப்ரெண்டு எங்கேயோ கூப்பிட்றாப்புல பின்னாடி வாங்கிட்டு போகலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் லூட் அடிச்சுட்டு வரலாமா? ஒன்றுமே இல்லை. இந்த சைடு இது ஓகே. இது கிடச்சிருச்சு தானாவே. ஏன்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இங்கே இது வேணாம். ஏன்னா அது இருக்குல்ல, எதுக்கு மாட்டிக்கிட்டு அதெல்லாம் நம்ம என்ன யூஸ் ஆகணும் போதும் மேக்ஸ். அதனால் நம்ம கிட்ட அதிகமாக இருக்குது. சைடு போகலாம். என்னது இது? இது வந்துடுச்சு. ஓகே, கத்தி கையில் கிடச்சிச்சு. அப்புறம் அங்கே போய் ஒரு எனர்ஜி ஏற்றிட்டு கதை ஏற்றட்டும். இப்போ நம்ம அப்படியே போகலாம். அப்படி இங்கே வேணாச்சுண்டா. இங்கே இருக்கான் பாருங்க. அப்போதான் நம்மளை சுட்டான். இப்போ பாருங்களேன், வாயே இவனை வச்சு அடிக்க போகிறேன். இதே வச்சு மண்டை சாத்தணும். எங்கே இங்கே வாங்க கைஸ். அப்படி கைஸ் கொஞ்சம் நெட் இஷ்யூவாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், வாய் வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சான். அவ்வளோதான். 2வது கில் பதிவு. போய் லூட் அடிக்கலாம். ஏதாச்சும் ஒழுங்காக 2மே ஒரே கண்ணு வச்சுருக்காண்டா. இன்னைக்கெல்லாம் அப்போ எதுக்கு வந்தானுங்க? எங்கே சார் இருக்கீங்கோ? நான் வந்துட்டுக்கேன். தலைவர் அங்கே இருக்கேன்னு சொல்லிச்சு. அது பார்க்கலாம். இந்தா ஓசி கில் அடிக்கலாமா? ஐயக்கொண்டு அடிச்சிட்டான்டா. போயிட்டான். ஓடதான். எங்கே பையனுக்கான எங்கே ஃபஸ்ட் நம்ம கில்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க ஐஸ். இந்தா நம்மளை சுற்றலாமா? அவ்வளோதான். 3வது கில்லு. ஓசி கில் இது. நம்மளை ஓசி கில் அடிக்கல இல்லை, அவனவே நம்ம கில் அடிச்சிட்டோம். ஓகே, வாங்க. இங்கே எங்கேயோ ஓடணும். அங்கே போகிறாங்க பாருங்க. ஸ்கோப் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிட்டான். அவ்வளோதான். 4வது கில்லு. தவமாக 4வது கில்லு கைஸ். சரி, இப்போ அப்படியே வாங்க. நம்மக்கிட்ட 1000 ரூபா காசு இருக்குது. போய் டவுண்டு எத்த வேண்டியதுதான். அங்கே 100 புல்லட் கன்று இருக்கும்ல, அது பேர் வேறு மறந்து போகுது கைஸ். அந்த கன்று இங்கே ஃபுல்லு லோடில் தான் இருக்கும். இப்போ வாங்க அப்படியே தந்தாச்சு. உள்ளே போகலாம். எங்கே இங்கே தான் இருக்குது. மாற்றுடா. மாற்றியாச்சு. இவ்வளோதாங்க. ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு. அது அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? அது சொல்லிக்கணுமா? அதே வேணும்ல. வேறு இங்கே இருக்குது பாருங்க.
தாங்க்சன். ஏ தம்பி வெளியில் இருக்கண்டா, சூத வச்சோண்டா, போயிடுறாங்கிட்டு. அவ்வளோதான் கில்லு. அவ்வளோதான் 5வது கில். அசால்ட்டாக வந்து அடி வாங்குதானுங்க. அடி வாங்குறப்ப குளோவால் போகிறவங்கள பரவாயில்ல. இந்தா இங்கே ஒருத்தன். அதுதான் அது அவரே எடுத்துக்குவாது தலைவர். இங்கே ஒருத்தர் இருக்காது. அவ்வளோதான் சோலி முடிஞ்சு ஓடுறாப்புல ஸ்கோப் போட்டு. அவ்வளோதான் முடிஞ்சுது. என்ன காசு இவனுக்கு இப்படி அடி வாங்குறானுங்க. குளோவால்லாம் போட மாட்டானுங்க. அது இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம போய் லூட் அடிக்கலாம் ஃபஸ்ட்டு. அவரோட ஐடி பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் முடிஞ்ச கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நம்மளோட வீடியோஸுக்கு கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணுறீங்க. அப்புறம் எல்லோரும் நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டீமன் கோஸ்ட் கேமிங்கு தலைவர் வந்து எப்போ பார்த்தாலும் வரவே மாட்டேங்குது. அவர் வந்தாருன்னா அது கூட நம்ம ரூம் மேட்ச் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் கைஸ். என்னது இது கைஸ் பாருங்களேன், எவனோ இருக்கான். அது எவனாச்சுமா இல்லை இதா? இல்லை. சரி, நம்ம தலைவர் வந்து மேலே ஏறி அங்கே இங்கே உட்காதேங்கதா. இது பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. இங்கே வந்து மேலே ஏறி நான் உட்காந்து பார்க்கறேங்கிறாரு. நம்மளை வந்து இங்கே பார்க்க சொன்னார். இந்த எனிமி கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சுது. அவ்வளோதான் நாக்கு கில்லு கைஸ். 7th கில்லு இது. 7 கில்லு நம்மளுக்கு. இதுக்கே போயிருக்கலாம் பேட்டல். நம்ம தலைவர் தான் சும்மா அவருக்கு வேறு லெவல் கம்மியாக இருக்கனால இதாக இருக்காமா. நம்ம லெவலுக்கே இப்படி தானே. அவரோட லெவலுக்கு போய் போச்சுருந்தோன்னா அவ்வளோதான். எல்லா கில்லும் நம்மளே எடுத்து போயா போட்டுருக்கலாம் கைஸ். நம்மளுக்கு இதை கில்லு வரும். தலைவர் தானே அடிச்சிட்டாரு. பாவம் தலைவர் மனசு கஷ்டப்பட்டாரு. சரி வாங்க. இப்போதைக்கு 8 கில்லு கைஸ். எல்லா பேரும் இங்கே தான் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவ்வளோதான் முடிக்க வேண்டியதுதான் எல்லா பேர்த்தையும். இங்கே என்னது என்ன தலைவரே? ஓகே. அவர் இப்போ என்ன சொன்னாருன்னா, இங்கே நான் மேலே ஏறி இங்கே உட்காந்து பார்க்கதேன்னாரு. அப்போ அதை பார்க்கதேன்னாதில் இப்போ நான் ஏறி உட்காந்துட்டு இங்கே வந்து பார்த்துக்கோ அப்படின்னாரு. அவருக்கு வந்து இந்த அழுத்திப்புடி கன்று அவர் வச்சுருக்காரு. ஆனால் அதில் பவரே இல்லை. அவருக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன் ஸ்கோப்பு இந்த கன்னுக்கு. ஆனால் இந்த கன்னுக்கு இந்த ஸ்கோப் கொடுத்தது கரீனாவை பாராட்டணும். நம்மளுக்கு எப்போவுமே அழுத்தி பிடிக்க தான் வரும். நம்ம அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஹெட்ஷாட் அடிக்க தெரியாது கைஸ். முன்னாடி இப்போ ஒரு வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோவில் ஹெட்ஷாட் எப்படி இருந்துச்சுன்னா தெரியாது. அதுக்கு சாங் போட்டு எடிட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ போயா சரியான போயா அடிக்கலாம் நம்ம இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச் போயா அடிச்சிட்டோன்னா இந்த வீடியோவுக்கு மட்டும் 100 லைக் வரணும் கைஸ். தலைவர்கிட்ட நான் இந்த கன்று தரலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். அவர் எடுத்துக்குவாது. அவருக்கு அவர்கிட்ட என்ன கன்று இருக்குது? இதுவும் அழுத்தப்படி தான் வச்சுருக்காது. ஆனால் ரேங்க் இல்லை. நம்ம உள்ளே போய் எடுத்துக்கலாம். இங்கே சரி உள்ளே போய்க்கலாம் வாங்க. அங்கே போகலான்னு பார்த்தேன். அங்கே மெடிக்கேட் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எங்கே எனிமி ஃபஸ்ட்டு அவங்கள போய் அடிச்சுட்டு வரலாம். எங்கே காய்ஸ்? இந்த அவ்வளோதான் முடிஞ்சான். அவ்வளோதான். இப்போ பாருங்க கைஸ், அங்கே பாருங்களேன் ஓட்டான். தலைவர் பார்த்துக்கதே என்னதான். அவ்வளோதான் நான் கழிட்டான். இப்போ தலைவர் அடித்தது அது. நம்ம இவனை கில் பண்ணலாம். அவ்வளோதான் 9வது இது. தலைவர் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு தான் கில் வரும். அவர் அடித்தா நம்மளுக்கு தான் வந்துச்சு. எவனுமே ஒழுங்காக இருக்கல. பரவாயில்ல இருங்க. நம்மக்கிட்ட நல்ல கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இந்த கன்னை வச்சுலாம் நல்லா அடிக்கிறானுங்க. நம்மக்கிட்ட நல்ல வேலை காசு இருந்ததுனால எடுத்துட்டோம். சரி இப்போ வாங்க உள்ளே போய் மாற்றலாம். எங்கே காணா கைஸ்? இங்கே தான் கைஸ் இருந்துச்சு. இங்கே தான் கைஸ் இருந்துச்சு. 5 சைடு இருக்காமா. எங்கே இந்த இது இல்லை.
இதுவும் இல்லை. இங்கே தான் இங்கே இருந்துச்சு. இருக்குது மாற்றியாச்சு. அவ்வளோதான் கைஸ். இனி நம்ம கிறுத்துன்னு ஓடி போய் எல்லாத்தையும் அடிக்க வேண்டியதுதான். 2-3 வீடியோவில் நம்மளோட வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் வீடியோ போடலாமான்ட்டு. இனிமே அவனை முடிச்சிட வேண்டியதான். அந்த வருவான் தலைவர் அடிச்சுக்கிறேன். சரி நான் அடித்து பார்ப்போம். ஓடிக்கிட்டே இருக்காங்க கைஸ். அவ்வளோதான், அடிச்சிட்டாரு. சரி அதான் நம்மளுக்கு 10 கிலோ இருந்துச்சு. இல்லை தலைவருக்கு 6 கிலோ அடிச்சிட்டாதாம்மா. சரி வாங்க. அதுக்கிட்ட கத்தி இருக்காமா, நம்மளையும் கத்தி எடுத்துக்கலாங்கிறாரு. ஆனால் இதே நல்லா தானே இருக்குது. சரி எடுத்துக்கலாம். எடுக்கலாமா நம்ம? சரி எடுத்துக்கலாம் வாங்க. எட்டாச்சு. சரி போகலாம். அவர் இங்கே ஏதோ அதிகமாக எனிமே இருக்குன்னு சொல்கிறாரு. போகலாம். அவ்வளோதான். 17 பேர் இருக்காங்க. இனிமே இருக்கிறது கூட்டிகிட்டு போதேன்னு அது. டிவி டவர் கூட்டிகிட்டு போதாதாம்மாங்க, அதிகம் இனிமே இருப்பாங்கன்ட்டு. அங்கே போகிறதுக்கு நான் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு இங்கே மாட்டேங்குது. சரி வாங்க போகலாம். எனிமி மாதிரி தெரியுது. எனிமியா? தலைவர் எனிமியா? தெரியலையா? ஆமாம் எனிமியே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவரே தான் தலைவரே. எனிமி தான். வாங்க. ஓதான் அவரே அடிக்கிறேங்கிறாரு. அடிக்கட்டும். ஓட்டாதே. டக்குன்னு ஸ்கோப் போட்டு அடிக்கிறது கை வரவே மாட்டேங்குது. இனிமே பார்த்தா மட்டும். அடிச்சிட்டாரா? என்ன வச்சுருக்காரு? அவர் அப்புறமேல் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போய் அடிக்கணும். சரி என்ன பண்ணலாம்? இன்னும் மேக்ஸிமமாக இருக்குது. மெடிக்கெட் போட்டு எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஒரு 5 தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். வந்துச்சு. சூப்பர். அப்படி மேலே கூப்பிட்றாரு. எதுக்கு? அவர் ஸ்கோப் நினச்சிக்காது. அவர் அடிப்பார். நம்மளுக்கு இங்கேருந்து அடிக்க முடியுமா? சரி வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். எப்படியா இல்லை. அப்படியே இங்கே கன்னிட்டு பார்ப்போமா? எவனும் இருக்க மாட்டான். சரி வாங்க அப்படியே சும்மா சுற்றலாம். இங்கே காணாத. இங்கே தான் கடை. ஸ்க்ரீன் 360 டிகிரியில் இருந்துச்சுன்னா வைங்களேன், வர இனிமேல் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடலாம். கீழே குதிச்சிட்டாதா? இங்கே ஆளக்கானா இங்கே தான் இருக்காது. அவங்ககிட்ட ஏதோ எனிமி வாயை திறந்தோன்னையும் வந்துடுறாங்களா? இப்போ பார்க்குறீங்களா கைஸ்? ஐயோ விட்டுட்டாதே. விடுங்க, அடுத்த கீழே எடுத்துக்கலாம். ஓகே போகலாம். தலைவர் லெவல் கம்மியானாலும் ஆசை விதமே மாறவே மாட்டேங்குது. நம்மளாம் எதுவுமே சேஞ்சே பண்ண மாட்டோம். இப்படியே ஆடி பழகிடுச்சு. இங்கேருந்தா நீங்களாம் வருவீங்க, கொஞ்சம் நேரமாச்சும் பேச விடுங்களேன்டா. இப்போ பார்க்குறீங்களா காய்ஸ்? இவன் அடித்தா போயான்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், போயா கைஸ்? சரியான போயா கைஸ்? இங்கே பாருங்க. அவ்வளோதான். எமௌண்ட் எப்படி கைஸ்? அவ்வளோதான். பதக்கணும் கைஸ். ஜெயிச்சிட்டோம் கைஸ். எப்படி கைஸ்?